மாசம் மாசம் போய் டாக்டரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்லாம் வருது அப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்பரான ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த சமுதாயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் சர்க்கரை நோயை வந்து வெவ்வேறு கோணத்துல வந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே வகையான டயபெட்டிஸ் ஆனால் கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வருதா, சப்போஸ் மருத்துவரிடம் அணுகுனா கூட டயபெட்டிஸ் வருதா, மாத்திரை சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிட்டு பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலையா, நம்ம என்ன பண்ணலாம், இன்சுலின் போடலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ இன்சுலின் போடுவாங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப நாட் கழிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இன்சுலின் போட்டதுனால தான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அப்ரோச் இல்லை. முதல் விஷயம், நம்ம சர்க்கரை நோய் வந்து எல்லோருக்கும் இருக்கிறது ஒரே மாதிரி இது கிடையாது. டைப் 1, டைப் 2, இது ரெண்டுக்கும் நடுவில் டைப் 1.5 அப்படின்னு இருக்கு. இதே தான் சித்த மருத்துவத்திலையும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாதத்தால வர்றது, பித்தத்தால வர்றது, கபத்தால வர்றது அப்படின்னு. இதுல டைப் 2 இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நோயை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். லைஃப் லாங்கா வந்து பாத்தீங்கன்னா டைப் 2 சர்க்கரை நோய்க்கு நம்ம மெடிசன் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. டைப் 1.5 அப்படின்னு இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய பேர் இந்த கேட்டகரியில தான் இருக்கும்.